ஊருக்குள்ள ஒரு மான்ஸ்டர் சுத்திட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் யாரு சின்னதா சத்தம் போட்டா கூட அவங்கள போய் ஒரே செகண்ட்ல கொன்றும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மான்ஸ்டர் அது. அதுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது. ஆனா காது நல்லாவே கேட்கும். இந்த மான்ஸ்டர் இங்க சுத்திட்டு இருக்க. அது உலகத்தையே ஆக்குபை பண்ணிடுது. முக்காவாசி பீப்புள அது கொன்னுடுது. இப்போ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்ற ஒரு ஃபேமிலி. அவங்க அதுக்கப்புறம் எப்படி சர்வை பண்றாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பான கதையை சொல்லக்கூடிய படம் தான் 2018ல ரிலீஸ் ஆன குவைட் பிளேஸ். இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெறைய நல்ல படங்கள பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக்க போட்டு விட்டுருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு ஊர காட்டுறாங்க. அந்த சிட்டி ஃபுல்லாவே அமைதியாவும், மக்கள் நடமாட்டம் இல்லாத மாரியே இருக்கு. இப்போ டக்குன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்ட காமிக்க, அதுக்குள்ள ஒரு அப்பா வந்து அவருக்கு தேவையான டூல்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அவங்க உடம்பு சரியில்லாத பையனுக்காக மருந்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த குட்டி பையன் ரேக்கு மேல ஏறி ஏதோ ஒரு விஷயத்த எடுக்க போறான். அப்போ மேல இருக்கிற அந்த ஏரோப்ளேன் பொம்மை வந்து கீழ விழ போகுது. அப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்து புடிச்சிடுறாங்க. இவங்க இந்த சின்ன பையனோட அக்காங்க. ஏன் இப்படி புடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது கீழ விழுந்து சின்னதா சத்தம் கூட கேட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவன் வந்து இப்படி புடிச்சிருக்கா. இப்போ இந்த ஃபேமிலி எல்லாமே ஒண்ணு சேர்ந்து, நீங்க எல்லாமே உங்களுக்கு தேவையான பொருட்கள எடுத்தாச்சா? அப்படின்ற மாரி செய்கை பாஷையிலே பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சின்ன பையன் இந்த ஏரோப்ளேன் பொம்மைய எடுத்துட்டு வர, அத பார்த்து இவரோட அப்பா அத அப்படியே வாங்கி அதுக்குள்ள இருக்கிற பேட்டரிய மட்டும் கழட்டிட்டு, "இங்க பாருப்பா, இது ரொம்பவே டேஞ்சரான பொம்மை. இத நீ விளையாடக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. பாவம் சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? அவனும் அப்படியே அமைதியா நிக்கிறான். இப்போ சரி கிளம்பலான்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, "தம்பி பாவம் அவன் சந்தோஷத்துக்காக அந்த பொம்மைய மட்டும் வச்சுக்கட்டும். பேட்டரி தான் இல்லல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த பொம்மைய மட்டும் எடுத்து குடுக்குறா. இப்போ எல்லாருமே போயிட்டு இருக்க. பின்னாடி அந்த குட்டி பையன் இருந்தான்ல, அவன் அப்படியே கழட்டி வச்ச அந்த பேட்டரியுமே கையில எடுத்துக்கிறான். இப்போ போற வழி எல்லாமே கீழ மணல் கொட்டியிருக்கு. எதுக்காகன்னா, அவங்க நடக்கும்போது கூட எந்த ஒரு சவுண்டுமே வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்க மணல கொட்டி அதுல வந்து நடந்துட்டு இருக்காங்க. இவங்க நடக்கிறதே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்களோட அப்பா இருப்பாரு. அந்த உடம்பு சரியில்லாத பையன தூக்கிக்கிட்டு அப்பா நடந்து போக, அவங்களுக்கு பின்னாடி இவங்க அம்மா நடந்து போக, அவங்க அம்மாவுக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயினுக்கு பின்னாடி இந்த குட்டி பையன் வந்துட்டுருக்கான். இவங்க வந்த வழியிலேயே அப்படியே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு பிரிட்ஜ் சைடு நடந்து போயிட்டுருக்க. அப்போ அவங்களோட அப்பா வந்து திடீர்னு அப்படியே நிக்கிறாரு. அப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா, அந்த குட்டி பையன் வந்துட்டு இருந்தான்ல, அவனோட அந்த ஏரோப்ளேன் பொம்மையிலேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. அவன் தான் பேட்டரி எடுத்திருப்பான்ல, அந்த பேட்டரிய போட்டு ஆன் பண்ணிட்டான் போல. அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையன் தானே. இத பார்த்தோனே பின்னாடி இருக்கிற இவங்களோட அம்மாவும், நம்ம ஹீரோயினும் வாய பொத்திக்கிட்டு சவுண்டே இல்லாம அழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்க, சைடுல இருந்து ஒரு மான்ஸ்டரும் அவரோட வேகத்துக்கு ஈடு குடுக்குற அளவுக்கு அதுவும் ஓடி வந்துட்டு இருக்கு. இப்போ இவர் வர்றதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அந்த சின்ன பையன வேட்டையாடிட்டு போயிடுது. அவ்வளோதான். அப்படியே டைட்டில் கார்ட போடுறாங்க, குவைட் பிளேஸ். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா, இந்த ஃபேமிலி மட்டும் சத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அவரு தான் இந்த மாரி ஏலியன பத்தி, இது ஒரு ஏலியன் கிரியேச்சர். இத பத்தி நெறைய ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி நெறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அப்போ அதோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி அவர் தேடிட்டு இருக்காரு. இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா சைலண்ட்டா இருக்கணும். அதே சமயம் இவங்க வீட்ட சுத்தி நெறைய சிசிடிவிலாம் பொருத்தி வச்சிருக்காருங்க. இவங்களோட சேஃப்டிக்காக இந்த ஃபேமிலியில ஆல்ரெடி அந்த குட்டி பையன இழந்த மாரி இன்னொருத்தவங்கள இழந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் நல்லாவே சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் பண்ணி வச்சிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தினம் தினம் யாராவது இந்த உலகத்துல வேற யாராவது கனெக்ட் பண்ணிற முடியாதா? வீக்னஸ பத்தி தெரிஞ்சிருக்காதான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இன்ன வரைக்கும் யாருமே கனெக்ட் ஆவல. இவங்க வீட்டுக்கு அடியிலேயே பேஸ்மெண்ட்ல சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி அங்க நல்லா சமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சியா இருக்காங்க. இவங்க என்னதான் அமைதியா இருந்தாலும், பொறக்க போற குழந்தை வந்து அமைதியா இருக்காதுல்ல. எப்படி இருந்தாலும் அழும். ஸோ அந்த சத்தம் வந்து வெளியே கேட்றக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த குழந்தைக்காகவே ஸ்பெஷலா ஒரு பெட்டிய ஏற்பாடு பண்ணி, அந்த பாக்ஸுக்குள்ள ஆக்ஸிஜன் டியூபும் இருக்கிற மாரி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எப்போ வேணா பிரெக்னன்சி நடக்கலாம்ல. ஸோ அதுக்காக அப்படி பண்ணி வச்சுட்டு, இப்போ அவங்க அப்பா ரொம்பவே வந்து கான்ஷியஸா இருப்பாரு. ஏன்னா இன்னொரு உயிர அவர் இழந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த நேரம் நம்ம ஹீரோயினோட தம்பி என்ன பண்றான், தெரியாம ஒரு லேம்ப தட்டி விட்டுடுறான். அது கீழ விழுந்து சத்தம் ஏற்பட, அங்க அந்த மான்ஸ்டர் அதான் அந்த ஏலியன் வந்துடுது. ஒரு வழியா அவங்க அப்பா அமைதியா இருக்க, அந்த ஏலியனும் இங்க அமைதியா தான் இருக்கு. வேற யாரும் இல்லன்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு பொதுவாவே காது கேட்காது. அதனாலேயே உங்க அப்பா என்ன பண்றாரு, ஒரு இயரிங் செட்ட வந்து ரெடி பண்ண ட்ரைன் பண்றாரு. ஆனா அவரால ரெடி பண்ண முடியல. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அவளால தான் அவரோட தம்பி இறந்தான்னு சொல்லி ஒரு கில்ட் இருக்கு. அதனாலேயே நம்ம அப்பாவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற மாரியே நெனச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வராது. ஒரு மாரி வாக்குவாதத்தில போயிட்டுருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பிரெக்னன்சில இருக்க. அவங்களோட பிரெக்னன்சி டேட்டே கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல,
அவன தான் அவங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் அதாவது வேட்டைக்காக கூட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா அவன் சரியான பயந்தாங்கொல்லின்னே சொல்லலாங்க. அவன் எதுக்குமே வரமாட்டான். ஆனா அவங்க அப்பா இவன் தான் அடுத்து நம்ம ஃபேமிலிய பார்த்துக்கணும்னு சொல்லி வேட்டைக்கு கூட்டு போவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் எப்பயுமே முன்னாடி போயிட்டு, "நான் உங்க கூட வரேன், நான் வேட்டைக்கு வரேன்" அப்படின்ற மாரி தைரியமா இருப்பா. ஆனா அவர் வந்து இவள கூட்டு போகாம, "நீ அம்மாவுக்கு துணையா இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவன மட்டும் தான் கூட்டு போறாருங்க. அப்படிதான் இந்த நாளும் அதே மாரி கூட்டு போக, இவளுக்கு ஒரே யோசனை. நம்ம எதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறா. அவங்க அப்பா செஞ்ச அந்த இயரிங் எடுத்து மாட்டி பார்க்குறா, கேக்குதான்னு சொல்லி. அப்பயுமே அவளுக்கு எதுவுமே கேட்கல. பேக்ல பேக் பண்ணிட்டு அங்கேருந்து வீட்ட விட்டு கிளம்புறா. அவங்க அம்மா கூட இருக்க சொன்னா, அவ எதையோ பேக் பண்ணிட்டு வீட்ட விட்டு கிளம்புறா. இப்போ ஒரு லேக்கு பக்கத்துல அப்பாவும் பையனும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க. அவர் என்ன பண்றாரு, இவன கூட்டிட்டு ஒரு அருவி பக்கத்துல கூட்டு போறாரு. அங்க போயிட்டு சத்தமா கத்தி பாடுறாருங்க. இங்க ஆல்ரெடி நம்மள சுத்தி நெறைய சத்தம் இருக்கும்போது, நம்ம பேசுற சத்தம் அந்த ஏலியனுக்கு கேட்காது. ஸோ அதனால நீ கத்து அப்படின்ற மாரி சொல்ல, அவன் ரொம்பவே பயப்படுறான் இங்க கத்துறதுக்கும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு மறுபடியும் காட்டு பகுதியில இவங்க வீட்டுக்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நம்ம ஹீரோயின் அவனோட தம்பி இறந்தான்ல, அந்த இடத்துக்கே போயிட்டு அவனுக்கு புடிச்ச அந்த ஏரோப்ளேன் பொம்மைய சவுண்டே இல்லாம ஆன் பண்ணி அங்க கலர் எரியிற மாரி வச்சிடுறா. இப்போ அப்பாவும் பையனும் நடந்து வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வரும்போது ஒரு வயசான நபர் அங்க நிக்கிறத பார்த்துடுறாங்க. அவருக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு வயசான லேடியும் வந்து செத்து போய் கிடக்காங்க. ஸோ அத பார்த்தோனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவரோட மனைவி தான் அங்க இறந்திருக்குது. ஸோ இவரும் இப்ப சாக ரெடியா இருக்காரு. கத்தப் போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இவனோட பையன கூப்பிட்டுட்டு ஓடிட்டு இருக்க. அவரும் அதே மாரி கத்த, அந்த ஏலியன் அவர் வந்து கொன்னுருது. இவரு அந்த பையனோட வாய பொத்திட்டு சைலன்ட்டா இருந்து அந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்போ வீட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு பிரெக்னன்சி வலிய ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம கீழ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் அந்த படிக்கட்டில இறங்கிட்டு இருக்க. அங்க ஒரு ஆணி இருந்ததுல, அது தெரியாம அவங்க மிதிக்க, அந்த வலியில பார்த்தீங்கன்னா, கையில இருக்க பொருள கீழ போட்டுர்றாங்க. அது கீழ விழுந்தோனே அந்த சத்தத்த கேட்டு அந்த ஏலியன் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுது. இவங்களால வலி தாங்கவே முடியல. ஆனா கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய மூடிக்கிட்டு, கால அந்த ஆணியிலேருந்து எடுத்து கீழ வராங்க. கீழ வந்து ஒரு கிளாக் இருக்கும். அந்த கிளாக்ல அலாரம செட் பண்ணிட்டு அப்படியே நடந்து போக, அந்த ஏலியன் உள்ள வந்துருச்சு. அந்த அலாரம் கிளாக் இருக்குல்ல, அத ஒரு பக்கமா வச்சுட்டு இவங்க இந்த பக்கம் வந்துடுறாங்க. அந்த அலாரம் கிளாக் இப்போ அலாரம் அடிக்க, அந்த சத்தத்த கேட்டு அந்த ஏலியன் அங்க போது. அப்போ இவங்க இந்த பக்கமா வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு ரெட் கலர் லைட் எரியிறவ ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்ச ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அலர்ட் சிக்னல் மாதிரி இந்த வீட சுத்தி ரெட் கலர்ல லைட் எரியும். இத பார்த்துட்டு இவங்க அப்பா வந்து ஏதோ டேஞ்சர், அங்க ஆபத்து அப்படின்னு சொல்லி அவரு தெரிஞ்சுக்கிறாரு. அவன் பையன்கிட்ட இந்த மாரி நீ தான் போய் அம்மாவ காப்பாத்தணும். அம்மா ஏதோ ஆபத்துல இருக்காங்க. நீ ஓடி போய் அங்க ஃபயர் கிராக்கர்ஸ் இருக்கும். அத நீ ஆன் பண்ணி விடு. ஆன் பண்ணோனே அந்த ஃபயர் கிராக்கர்ஸோட சத்தத்த கேட்டு எல்லா ஏலியன்ஸும் அங்க வந்துரும். நம்ம அம்மாவ காப்பாத்திடலாம் அப்படின்னு மாரி சொல்ல, அவன் பயப்படுறான். ஆனா வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்க அம்மா பாத் டப்ல படுத்துட்டு ரத்த வெள்ளத்துல அப்படியே வலிய அடக்கி வச்சுட்டு எப்படா கத்தலாம் அப்படின்னு சொல்லி படுத்திருக்காங்க. அந்த ஏலியன் அப்படியே அந்த பாத் டப்ப சுத்தி வரும் பாருங்க. அல்லு விட்டுருது அவங்களுக்கு. எப்படா கத்தலான்னு சொல்லி அப்போ வலி தாங்க முடியாம கத்த போறாங்க. அந்த நேரம் அந்த பையன் அந்த சின்ன பையன் என்ன பண்றான், ஃபயர் கிராக்கர்ஸ ஆன் பண்ணி விட்டுர்றான். அது அந்த பக்கம் வெடிக்க, அந்த சத்தத்த கேட்டு அந்த ஏலியன் எல்லாமே அந்த பக்கம் போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் இந்த சத்தத்த கேட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறான். இந்த பையன் ஃபயர் கிராக்கர்ஸ் ஆன் பண்ணிட்டு பயத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட, ஒரு வண்டியில இடிச்சு கீழ விழுந்துடுறான். இங்க வந்து அவங்க அப்பா வந்து அவரோட ஒய்ஃபையும், அங்க பொறந்த குழந்தையுமே வந்து காப்பாத்திடுறாரு. அந்த குழந்தையும் அழாம இருக்கு. ஸோ அதனால இவங்க தப்பிச்சுடுறாங்க. அந்த பொறந்த குழந்தைய அவங்க ரெடி பண்ணி வச்ச அந்த பாக்ஸ்ல உள்ள வச்சுட்டு, ஆக்ஸிஜனையும் அதோட வாயில வச்சுட்டு, அந்த பாக்ஸ மூடிட்டு, அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் மட்டும் பேஸ்மெண்ட்லயே விட்டுட்டு, இந்த அப்பா என்ன பண்றாரு, நம்ம குழந்தைகள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மேல வராருங்க. அப்போ ஒரு பைப்பு உடைஞ்சு தண்ணி எல்லாமே பேஸ்மெண்ட்குள்ள போயிட்டுருக்கு. அத இவரு கவனிக்கவே இல்ல. அத கவனிக்காம மேல வந்துட்டுருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அவ காதுல இருக்க இயரிங்ல ரொம்பவே வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வர ஆரம்பிக்குது. அது கேட்டு அவளால வலி தாங்கவே முடியல. ஆனா பின்னாடி தான் அந்த ஏலியன் இருக்கு. அதனால அவ கத்தாம நிக்க. அந்த ஏலியனுக்கும் இந்த ஹை ஃப்ரீக்வன்சிய கேட்டு ஏதோ ஒண்ணு ஆகுது. அப்போ அது அங்கருந்து போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு அவனோட தம்பியுமே அங்க வந்துடுறான். வந்துட்டு 2 பேரும் ஒரு டவர் மாரி இருக்கு. அது மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த தம்பி என்ன சொல்றான், இந்த மாரி நம்ம அப்பா, அம்மாவ காப்பாத்த போணும் அப்படின்ற மாரி சொல்ல, இல்ல இல்ல நீ இங்கேயே இருக்கணும். அதான் நம்ம அப்பா சொன்னது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவன் இல்ல இல்லன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்க. அப்போ டவருக்கு மேல இருந்து ஒரு கதவு திறந்து அவன் கீழ விழுந்துடுறான். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பைப்பு சத்தம் கேட்டு அந்த ஏலியன் உள்ள பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த ஏலியன நோக்கியே இந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோட பாக்ஸ் போயிட்டுருக்குது. அவங்க அம்மாவ அது கடிக்க வர, அவங்க அம்மா இந்த பக்கமா வந்தோனே, அது அந்த பக்கமா நிக்குது. இவங்க இந்த மாரி இந்த ஏலியன் கிட்ட இந்த தண்ணீல மாட்டிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் இவங்க பசங்க இருந்தாங்கல்ல, அதாவது நம்ம ஹீரோயினும், ஹீரோயினோட தம்பியும். அந்த இடத்துக்கு ஒரு ஏலியன் வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போதான் அவங்க அப்பாவும் வந்து அத பார்த்துடுறாரு.
பார்த்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டுருக்க. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட காதுல இருந்த அந்த இயரிங்கில ஹை ஃப்ரீக்வன்சி சத்தம் கேட்குது. அது அவளுக்குமே ஒத்துக்கல. அதே மாதிரி அந்த ஏலியனுக்கும் ஒத்துக்கல. அது அங்கேருந்து போயிடுது. இப்போ இவங்க அப்பா ஓடி வந்து இவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியுது அந்த ஏலியன் இன்னும் இந்த இடத்த விட்டு போகலன்னு சொல்லி. அப்போ பக்கத்துல இருக்க கார்ல இவங்க பையன், பொண்ணு 2 பேரையுமே ஏத்திட்டு, இவர் இந்த பக்கம் இருக்க அந்த ஏலியன் வந்தோனே அத அடிக்க பார்க்குறாரு. அந்த ஏலியன் அவர அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, அங்க அந்த சின்ன பையன் அவன் வந்து டாடுன்னு கத்த, அந்த சத்தத்த கேட்டு அந்த ஏலியன் இவங்கள அட்டாக் பண்ண அந்த கார நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இவர் அப்பா வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின பார்த்து ஐ லவ் யூ அப்படின்ற மாரி செய்கை லாங்குவேஜ்லயே சொல்லி அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கமா அந்த ஏலியன் போய் அவங்க அப்பாவ கொன்னுடுது. இந்த சமயத்துல இவங்க அவங்க அப்பாவ புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாவ நோக்கி போறாங்க. இவங்களும் அவங்க அம்மா கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க அம்மாவும் அந்த ஏலியன் கிட்டேருந்து தப்பிச்சு பேஸ்மெண்ட்ல இருக்கிற அவங்க அப்பாவோட ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, அவரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாமே இருக்கு. அந்த சமயம் அந்த ஏலியன் அந்த ரூமுக்குள்ளேயும் வந்துருச்சு. ஸோ, இப்போ அது கிட்ட நெருங்கிட்டு இருக்க. இவங்க அம்மா கன்ன எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாங்க ஷூட் பண்றதுக்காக. அப்போ அவங்க அப்பா எழுதின போர்ட பார்க்குறா நம்ம ஹீரோயின். அத பார்த்தோனே அவங்க இந்த மாரி வீக்னஸ் என்ன அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. ஸோ, இவளுக்கு புரிஞ்சு போச்சு அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சத்தம் இந்த ஏலியனுக்கு ஒத்துக்காது அப்படின்றதுனால, இவளோட இயரிங்க எடுத்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சத்தத்த மறுபடியும் வர வைக்கிறா. இங்க இருக்கிற ஏலியன் வந்து ஏதோ பண்ணுது. அங்கேயே செத்து போயிடுது. இவங்க ஷூட் பண்ண சத்தத்த கேட்டு இந்த ஊர்ல இருக்க எல்லா ஏலியன்ஸுமே இங்க வந்துட்டு இருக்குங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அந்த இயரிங் எடுத்து பக்கத்துல இருக்க ஸ்பீக்கர்ல விட்டு ஆன் பண்ணி விட்டுர்றா. அந்த ஸ்பீக்கர்ல நெறைய சத்தம் வச்சோனே, இங்க வர ஏலியன்ஸ் எல்லாமே செத்து போயிடும். ஸோ, அதனால இப்போ அவங்க அம்மாவும் கன் எடுத்துட்டு அப்படியே லோட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க அந்த வீக்னஸ் என்னன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ, இதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணி விட வர எல்லா ஏலியன்ஸுமே செத்து போயிடும். இதுக்கப்புறம் அவங்க ஈஸியா கொன்றுவாங்க அப்படின்ற ஒரு ரீசனோட இந்த படத்த முடிக்கிறாங்க. ஸோ, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2வும் இருக்கு. ஸோ, அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல பார்ட் 2ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அத கூடிய சீக்கிரம் போடுறேன். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவில உங்கள வந்து சந்திக்கிறேன். டில் தென் சைனிங் ஆஃப்.